உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க பேச போகிறேன். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்கக்கூடியவங்க நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் உண்டான பதில் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவின் தலைப்பு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ இம்மார்ட்டல் ரூலர் பிப்ரவரி 8ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பில் இம்மார்ட்டல் ரூலர் அந்த பரம்பொருளாகிய முருகன் இம்மார்ட்டல் ரூலருக்குள்ள ஐக்கியமாயிருக்காரு. அவர் தான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி பிப்ரவரி 8ஆம் தேதி உரையாற்றப் போகிறார். அது அந்த அந்த முழு டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிப்ரவரி 8ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அந்த பரம்பொருள் முருகன் இருக்கார் இல்லையா, அவர் இம்மார்ட்டல் ரூலரோட ஆன்மாவோட ஐக்கியம் ஆயிட்டார். ஸோ அப்போ அவர் அந்த நம்ம தமிழர்களுடைய அந்த வரலாற்றெல்லாம் அழிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் மீட்டெடுக்க அவர் ஒரு உரை கொடுக்க போகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர் சந்திப்பில் சில உண்மைகளை வெளியில் கொண்டு வரக்கூடாது. அதாவது இவ்வளவு நாள் மூடி மறைக்கப்பட்ட அந்த உண்மைகள் வெளியில் வரப்போகிற நாள் தான் பிப்ரவரி 8. அதாவது குக்கரில் ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் நம்ம ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் முடிஞ்சால் குக்கர் விசில் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா என்னாவும் டப்புன்னு ஒரு நாள் வெடிச்சிடும் குக்கரு. தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிப்ரவரி 8ஆம் தேதி இவ்வளோ நாளும் அந்த தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, கும்மரி கண்டத்தில் தமிழர்கள் செய்த நன்மைகள், தமிழர்களுடைய ஆட்சி தான் அறத்தின் ஆட்சின்னு சொல்கிறது. அப்போ 819 கோடி மக்களும் தமிழர்களுடைய அந்த வம்சாவளி வந்தவர்கள் தான். அப்போ அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டால் அவங்க அந்த பிப்ரவரி 8ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் அந்த பரம்பொருள் இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் முருகன் அந்த சாதாரண மனிதனோட ஐக்கியமாயிருக்காரு. ஐக்கியமாயிருக்காருன்னா பரம்பொருள் முருகன் அவர்கிட்ட ஐக்கியமாயிருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் மக்களுக்கு தெளிவை உண்டாக்க போகிறார். 12 கோடி மக்கள் தமிழர்கள் இருக்கீங்கன்னா, உலகம் முழுவதும் 13 கோடி பேர் இருக்கீங்கன்னா, அந்த 13 கோடி மக்களுக்கும் அவர் பிப்ரவரி 8ஆம் தேதி தனது நிலைப்பாட்டை அறிவிக்க போகிறார். அப்போ அப்படி அறிவித்த பின்னாடி என்ன நடக்கும்னா, ஸோ இப்போ ஏற்கனவே தமிழ் ஆர்வலர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஏற்கனவே நாங்கள் என்னென்ன பேச போகிறோன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதை நோக்கி இப்போ நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி உத்தரகோசம் மங்கை போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ இறையாட்சி அமைக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து பிப்ரவரி 8ஆம் தேதி அவர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி அவரை நாங்கள் சந்தித்தோம். அவர் என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார். கட்சி தலைவர்கிட்ட, அப்புறம் இன்னொரு திறந்தாரில் வீடியோவில் அவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களாம் சென்னை கிளம்பிடுவாங்க. நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்கள்கிட்ட நான் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இதில் ஒன்றும் நம்ம மறைக்கிறக்கு ஒரு விஷயம் கிடையாது. இறையாட்சி அமைய போது பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு 12 மணிக்கு அப்புறம். சரிங்களா? இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எத்தனை சதவீதம்? 100%. இன்னும் கமெண்ட்டில் சிலர் கேள்வி கேட்குறீங்க, வாழ்த்துக்கள்னு போடுறாங்க நிறைய பேர். சில பேர் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும். ஸோ அப்போ இன்னொரு 12 நாள் 13 நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இறையாட்சியின் நோக்கம் அந்த என்ன பேச போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது தமிழர்களுடைய அந்த இயற்கை விவசாயம், அந்த பாரம்பரிய அந்த மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை, இயற்கை மருத்துவ முறை, மெடிக்கல் மாஃபியாவெலாம் அடித்து வரட்டுறது தான் அந்த மீட்டிங்கோடைய நோக்கம்ட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இருந்த கல்வி பாடசாலை, அப்போ தமிழ் என்பதன் பொருள், திராவிடம் என்பதன் பொருள், இந்து என்பதன் பொருள், இதெல்லாம் விளக்கம் கொடுக்க போகிறாங்க அவங்க ஸோ அப்போ அவங்க நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சோன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பேச போகிற விஷயங்கள், மீட்டிங் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு கூட என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டபோது, அது நம்ம 1 மணி நேரம் பேசுகிறோம் நாங்கள் அப்படின்னா, அவர் பரம்பொருள் 1 மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவர் பேசும்போது, முருகன் பேசும்போது, அங்கே பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மீட்டிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நடக்கலாம். இல்லை 1 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிடலாம். அது எல்லாமே இறைவனுடைய அன்னைக்கு திட்டம் என்னமோ அதான் இறை திட்டம், இறையாட்சின்றது எல்லாம் அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? இதில் நான் இன்னொரு விஷயங்கள் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. என்னென்னா, மதுரையை சுற்றி வட்டமடிக்கும் அரசியல் நிகழ்வுகள். ஏன்னா தலைப்பு அப்படி தான் கொடுக்க போகிறேன். இம்மார்ட்டல் ரூலர்னு போட்டு மதுரையை சுற்றி வட்டமடிக்கும் அரசியல் நிகழ்வுகள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் அரிட்டாப்பட்டி
அங்கே வந்து டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்க போகிறோன்றாங்க. அப்படி அந்த கனிம வளத்தை எடுக்கிறதுக்காக எதனால் வந்து அவங்க சுரங்கம் அமைக்கணும், டங்ஸ்டன்ற சுரங்கம் அமைச்சு டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்கணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, அங்கே வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து சில அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய சில இதெல்லாம் இருக்குது. அந்த கோயில்கள், சிற்பங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே அரிட்டாப்பட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அதுலேருந்து அந்த மக்கள் போராடி அதை தடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு அரசியல் நிகழ்வா. அதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக நடந்த ஜல்லிக்கட்டு 2017 தான் ஜல்லிக்கட்டு நம்ம அனுமதி வாங்கி ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு, அப்புறம் மேலூர் அரிட்டாப்பட்டி போராட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட திருப்பரங்குன்றத்தில் வந்து சில போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து அரசியல் நிகழ்வுகள். வேண்டுமென்றே ஏதாவது சில பிரச்சனை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துக்கும் முடிவாக அந்த பிப்ரவரி 8ஆம் தேதி அவங்க பேசின பின்னாடி எல்லாத்துக்கும் உண்மைகள் வெளியில் தெரிஞ்ச பின்னாடி அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும், அமைதியாயிடும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா அந்த மதம் சார்ந்த இது நமக்கு தேவையில்லை. மதம் சார்ந்த அரசியலும், இனம் ஜாதி சார்ந்த அரசியலும், மொழி சார்ந்த அரசியலும் கிடையாது. இறையாட்சி என்பது அனைத்து மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஆட்சி இறையாட்சி. ஸோ இப்போ இதைத்தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து சில பேர் இதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படிங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே உள்ள ஒரு நிகழ்வு நடந்தது. அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இல்லைன்னா சொல்லிடுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் கருவறைக்குள்ளே போகும்போது அந்த கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இந்த இவ்வளோ கேப் இருக்குங்க ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் போய் நின்று சாமி கும்பிடும்போது நாங்கள் உள்ளே போனோம். அப்போ அங்கே வந்து அங்கே ஆல்ரெடி ஒரு 4 பேர் நின்றுட்டுருந்தாங்க, ஒரு விஐபிஸ். அப்புறம் நாங்களும் ஐடி கார்ட்ஸ்லாம் போட்டு போகும்போது உள்ளே போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு அப்போ அங்கே ஒரு சின்ன இதாச்சு. அப்புறம் வெளியில் கும்பிட்டுட்டு வரும்போது அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், கோயில்ன்றது மன்னர்கள் கட்டியது, இது தமிழர்களுடைய கோயில், இது வந்து பொதுமக்களின் சொத்து. இறைவன் வந்து பொதுவானவர், அனைத்து மக்களுக்கும். இதில் வந்து நம்ம வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அப்படின்னு நாங்கள் அந்த இடத்துல விளக்கம் கொடுத்துட்டு, இது அடுத்த மன்னராட்சி தான் அமைய போதும் அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க எதுவுமே பேசலை, கம்முன்னு ஆகிட்டாங்க. சரிங்க சார் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சிலர் வந்து அங்கே பார்க்கும்போது நினச்சிருப்பாங்க, அவங்க பேசினாக்க நாங்கள் அங்கே பதில் கொடுத்துட்டோம். கோயிலே தெளிவாக நாங்கள் கொடுத்துட்டோம் பதில் வந்து, அனைத்து மக்களுக்கும் கோயில் வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டியது. அனைத்து மக்களுக்கும் வந்து அங்கே உள்ளே சென்று வணங்குவதற்கு உரிமை உள்ளது. கருவறைன்னு நாங்கள் கருவறைக்குள்ளே போட, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும், மதுரை திருவாரூர் கோயிலில் கூட அந்த இடத்துல உட்காந்து பாட்டு பாட அனுமதி உண்டு. ஆனால் நம்ம வந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது, அது உண்மை தான். ஒரு 20 பேரோ 10 பேரோ நிற்கலாம், கொஞ்சம் பேரை வாங்கினாங்க. ஆனால் நின்னது உள்ள 4 பேர். அப்போ நாங்கள் 4 பேர் போகும்போது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் ஆச்சு இந்த இன்னைக்கு வந்து. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் பேசினார். அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொன்னார், சிவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்ட்டார். சிவனுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு இவர். அப்போ நான் வெளியே வந்து பேசணும், சிவன் வந்து தமிழ் கடவுள் தானே அப்படின்னு அங்கே ஒருத்தர் அதுக்கு அங்கேயே பதில் கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் என்ன வேறு மொழியில் எதற்காக நீங்கள் அந்த மந்திரங்கள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம கைக்கு அதிகாரத்தை கொண்டு வரதான் அந்த இறையாட்சின்றது. இது ஒரு சின்ன நிகழ்வு சொல்லிட்டு நீ கோயிலில் நடந்த சம்பவம். அடுத்து நாங்கள் அம்பாளை தரிசிக்க போகும்போது, அம்மனை தரிசிக்க போகிறோம், சிவனை தரிசிக்க அம்மனை தரிசிக்க போகும்போது அங்கே பின்னாடியே வராங்க ஃபாலோ பண்ணி. அப்போ நாங்கள் அங்கே எதுவும் பண்ணல, அமைதியை கொண்டு வந்துட்டோம். வந்துட்டு வெளியில் வந்து ஒரு வீடியோ போட்டால் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் வந்து மூடி மறைத்த சில நிகழ்வுகளெல்லாம் உடச்சி வெளியில் கொண்டு வர போகிறதா இறையாட்சி. மெடிக்கலில் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து மருத்துவத்துறையில் வந்து நான் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நம்ம வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற மாதிரி அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் சில இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த வாழ்க்கை நெறிமுறையில் தான் நம்ம வாழ வேண்டும். அந்த வாழ்வியல் முறை, இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை தான் நமக்கு இப்போது தேவை. அதை நோக்கி தான் அந்த இறையாட்சி அமையப்போகுது. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கமாக கொடுப்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து மதுரையை சுற்றி நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் அதை பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலாக இருக்கட்டும், அரிட்டாப்பட்டி கிராமத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சு. அது மத்திய அரசு ரத்து பண்ணிட்டாங்க, திட்டம் வேண்டாம் ரத்து பண்ணிட்டாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு கிடச்சிருச்சு உங்களுக்கு 2017. இப்போ டங்ஸ்டன் கனிம வளம் திட்டம் ரத்து அப்படின்ட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, அது உங்களுக்கு சரியாயிடும். அந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாக
உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகின்றது. இறையாட்சி கண்டிப்பாக அமையதான் போகுது. இது வந்து இது இம்மாட்டோருடர் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறத காட்டி இது இறையாட்சி, இறைவனுடைய ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு ஒரு ஏமாற்றத்தோட மக்களை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க. அதாவது நல்லா இருந்த ஒரு இதெல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு அந்த இலுமினாட்டிகள் மக்களை ஏமாற்றி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அப்போ இறைவன் ஒரு மனிதனுக்குள்ள ஐக்கியமாகி அவர் மூலியமா உண்மையை வெளியே கொண்டு வர்றாரு. அப்போ அவர் தான் இம்மாற்றுவார். அந்த இம்மாற்றுவார் தான் நீங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி பார்க்க போறீங்க. இதில் வந்து சில பேர் கமெண்ட்ல பார்த்தோம்னா, எப்பா என்னைய பற்றி கமெண்ட் போடுறாங்க. இவர் என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறாரான்னு. ஆமாம், தெரிஞ்சு தான் பேசுகிறேன். எல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கலாட்டி விட்டுருங்க. நாங்கள் வந்து அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களோடு கூட வீடியோ பார்க்குற அனைவரும் பயணிப்பாங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது இறையாட்சி. இது வேண்டான்னு யார் சொல்ல முடியும்? இதற்காக தான் 3 வருஷமாக நான் வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட 2003லேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம். ஒரு நல்லாட்சி வேண்டும், நல்லாட்சி வேணும், நல்லாட்சி வேணும். அரசியல் கட்டமைப்பு மூலியமாக எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய சின்ன தேசிய கட்சி, அரசியல் கட்சி மதுரையில் இருக்குது. அதற்கு தான் நான் சொன்னேன், மதுரையை சுற்றி வட்டமடிக்கும் அரசியல் நிகழ்வுகள். அப்போ அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. அப்படியே அரசியல் கட்டமைப்பை பயன்படுத்தும் பட்சத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தேசிய கட்சி 12 பேர் கொண்ட குழு பிப்ரவரி 8ஆம் தேதி மீட்டிங் போட போகிறோம் இல்லையா? நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். இனி இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் அவ்வளோதான். 8ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த இறைவன் பரம்பொருள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுதான் யுக மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் இந்த ஒரு வீடியோவில். இதை வந்து புத்திசாலிங்க புரிஞ்சுக்குங்க, புரியாத ஆளுங்க விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையை சுற்றி வட்டமடிக்கும் அரசியல் நிகழ்வுகள், தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்கும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழக அரசியலில் வந்து இது ஒரு விவாத பொருளாக வரும். விவாத மேடையில் வச்சு பேசுவாங்க. புதிய தலைமுறை, தந்தி டிவி, எல்லா டிவிலையும் அன்றைக்கி நாங்கள் செய்தியாளர் சந்திப்பு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதான் போயிட்டுருக்கோம். மக்கள் மத்தியிலேயும் சரி, செய்தியாளர்கள் சந்திப்பு, அரசியல்வாதிகள் எல்லாம் அதை பற்றி தான் பேசுவாங்க. எப்படி இவங்க இறையாட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது. அதெல்லாம் மேலே இருக்க ஒரு பார்த்துக்குவாரு. நீங்கள் யாரும் வருத்தப்படுறாங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து சில பேர் வருத்தப்படுறீங்களே, ஏன் உங்களால் ஆட்சி அமைக்கணும்லாம் வருத்தமாக இருக்கா? இம்மாற்றோலர் ஒருவர் தான். நம்ம தான் சொல்லிட்டோம், இம்மாற்றோலர் முருகன் வந்து அவரோட ஐக்கியமாயிட்டார். இன்றைக்கி நாங்கள் அவரை பார்த்தோம், எல்லாம் சந்திச்சு பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு வருத்தமாக தான் நாங்கள் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சு எல்லாமே. இன்னும் சில பேர் நான் தான் இம்மாற்றோல்னு வீடியோ போட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்கப்பா. ஆனால் அந்த பிப்ரவரி 8க்கு அப்புறம் உடனே நடக்காட்டி என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அதுக்கு வந்து 29ஆம் தேதி அமாவாசையிலேருந்து 11ஆம் நாள் தான் அந்த 8ஆம் தேதின்றது 29ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 11ஆம் நாள் தான் பிப்ரவரி 8 இம்மாற்றோலர் வெளிப்படும் நாள்னு போட்டிருக்காங்க பாடல் எண் 23ல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். அந்த 8ஆம் தேதியிலேருந்து ஒரு 48 நாள் டைம் எடுக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு. அந்த 48 நாள் முடிஞ்சது பின்னாடி 49ஆம் நாள் சனிப்பெயர்ச்சி வருது. அன்னைக்கு தான் இதெல்லாம் முழுசாக நடக்கும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் பரபரப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 48 நாளில் இது முழுமையாக அமல்படுத்தப்படும் இறையாட்சி. இதை உங்களுக்கு ஓப்பனாகவே இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பேசிட்டேன். அதனால் மக்கள் அனைவரும் இதற்கு வந்து என்னென்னு இதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. இதை நான் வந்து எனக்கு நான் அறிவிச்சிருக்கேன் என்னுடைய சேனலில். இது வந்து 100% நடக்கும். இதை நான் வந்து ரெக்வஸ்டெல்லாம் சொல்லலை. ஆர்டர், கட்டளை இறைவனின் கட்டளையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சிவனோட கட்டளை. இதை மீறி செயல்படுறவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது சிவன் சொத்து உலநாசம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிவனுடைய மண்ணை நீ ஆண்டுக்கிட்டு இருப்ப. எத்தனை நாளைக்கு நீ ஆண்டுக்கிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார்? ஸோ பரம்பொருள் இறங்கி வருகிறார். வந்து அவர் ஆட்சி அமைக்க போகிறாரு. அதற்கு இந்த மனிதனுடைய ஆன்மா ஒரே ஒருத்தரோட ஆன்மாக்குள்ள அவர் ஐக்கியமாக இருக்கார். முருகன் ஐக்கியமாக இருக்கார். அவர் வந்து ஆட்சி செய்வார். அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் 819 கோடி மக்களுக்கும் அது நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு எனக்கு இறைவன் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.